ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நார்த் ஈஸ்ட் டூரில் உமியம் ஏரி மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது. காலங்காத்தாலே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி அங்கே வேனில் வந்துட்டு அங்கேயே நடக்கணும். நல்லா இவ்வளோ தூரம் நல்லா நடந்தோம். ஏரிக்கு போய் போட்டிங் போகிறதுக்கு ஃபேமஸ் இந்த உமியம் ஏரின்றது. எவ்வளோ மரங்கள் பாருங்கள். காலங்காத்தால் 9 o'clock தான் திறக்கிறா போட்டிங்க்கெலாம். கரெக்டாக 9 o'clockலாம் போயிட்டு வாங்க. போயிட்டு போட்டிங்லாம் பண்ணிட்டு வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி. அங்கே டவுக்கி ரிவரில் வந்து க்ரீனாக மரகத பச்சையில் இருந்து, இங்கே பார்த்தீங்கன்னா உமியம் மேலே எல்லாம் ப்ளூ, அப்படியே ஸ்கையோட கலர் அப்படியே கீழே இறங்கின மாதிரி ப்ளூ கலரில் நல்லா இறங்கினோம். போட்டிங் போகிற இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். நல்லா சில்லுன்னு இருந்து காற்று, வெயிலும் அடிக்குது, நல்ல சில்லுன்னு கிளைமேட் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம் இதை. போட்டிங் இங்கேயும் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் குளிர்னால எல்லோரும் ஸ்வெட்டரும் போட்டுண்டு இந்த வெயிலில் நடந்து வந்தோம். 9 மணிக்கு வந்தோம். கரெக்டாக திறந்துருந்தது கவுண்டர். எல்லோரும் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனி எல்லாரையும் ஐஷன் போனோம். நல்லா இருந்தது போட்டிங் பார்க்குறதுக்கு. இதில் சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா வந்து ஃபுல்லாக நேச்சுரல் சீனரியை பார்த்துட்டு அப்படியே போட்டில் போக வேண்டியதுதான். வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ மலைகள் பாருங்கள். மலை சூழ்ந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. போட்லாம் நிறைய நிறுத்தியிருக்காங்க. இதுக்கெலாம் கட்டணம் ஒன்றும் பெருசாக ஜாஸ்தி இல்லை. இங்கே நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. நீரில் வாட்டர் கேம்ஸ்லாம். வந்தாச்சு கிட்டக்க நடந்து. சுற்றி மலை, மரம், செடி, கொடி தான். போட்டுக்கிட்ட வந்தாச்சு. டிக்கெட்டும் வாங்கிட்டு மொத்தமாக கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோன்னு இல்லையா, கவுண்டரை திறக்க சொல்லி டிக்கெட்டை வாங்கிட்டு ஏறிட்டோம். 2-3 பேட்சாக போயிட்டு வந்தோம் தண்ணியில். ரொம்ப சூப்பராக இருந்தது இடம் பார்க்குறதுக்கு. நல்லா போட்டில் கிளம்பியாச்சு. நல்லா இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ப்ளூ கலர்லேயும் இருக்குது. வேகமும் ரொம்பலாம் ஓட்டலை, நல்ல நிதானமாக. அதுவும் ஒரு குட்டி பையன் தான் ஓட்டினான் கூட. அவள் அப்பாவா அர்த்தல கூட உட்காண்டிருந்தார் பக்கத்தில். இன்னைக்கு திருண்டு பையனா ஒன்றும் பயலை, சாரி அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னாங்க. நல்லா ஓட்டியிருந்தாங்க. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நம்ம. பாடல் உமியம் ஏரி மேகாலயா மாநிலத்தில் ஷில்லாங்கிற்கு வடக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நீர்த்தேக்கம் இது. 1960ஆம் ஆண்டின் முற்பகுதியில் உமியம் நதியை அணைத்து இந்நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டது. ஏரி மற்றும் அணையின் நீர்பிடிப்பு பகுதி 220 சதுர கிலோமீட்டர், அதாவது 87 சதுர மைல் பரப்பளவை கொண்டது. இங்கே போட்டில் எல்லாருமே நல்ல அந்தாக்ஷரி பாட்டு பாடிண்டு, சினிமா பாட்டு எல்லோரும் பாடி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு வந்தோம். எல்லாம் பழைய பாடல்கள் தான். எல்லோரும் ஏஜ்டாக தானே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் அந்த பழைய பாடல் தான் பிடிச்சிருந்தது. நிறைய பாட்டு கச்சேரி தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இந்த குட்டி பையன் நல்லா ஓட்டிண்டு வந்தான். அஸ்ஸாம் மாநில மின்சார வாரியத்தால் இந்த அணை வந்து 1960 முற்பகுதியில் கட்டப்பட்டது. 1960 முற்பகுதியில். இதோட நோக்கம் வந்து மின்சார உற்பத்திக்கு தண்ணீரை சேமிப்பதாக இருந்தது. இந்த ஏரி மேகாலயா மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. நீர் விளையாட்டு மற்றும் சாகச வசதிகள் கொண்ட இடமாக உள்ளது. படகு சவாரி, நீர் சைக்கிள் ஓட்டுதல், கயாக்கிங் செய்வதற்கு சுற்றுலா பயணிகள் இங்கு ஆர்வமுடன் வருகிறார்கள். இந்த அணை கட்டுவதற்கு முன்பு காசி சமூகங்கள் உமியம் பள்ளத்தாக்கில் வசித்து வந்தனர். இதுக்கு முன்னாடி, இந்த அணை கட்டுறதுக்கு முன்னாடி, காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை பல்வேறு நீர் விளையாட்டு நடவடிக்கைகளுக்காக திறந்திருக்கிறது. எல்லா பக்கங்களிலும் மலைகளால் சூழப்பட்டு அற்புதமான சாலைகள் மற்றும் பாலங்களால் அமைந்துள்ளது இந்த ஏரி.
துடுப்பு படகுகள், வாட்டர் ஸ்கூட்டர்கள் மற்றும் வேகப் படகுகள் மூலம் அமைதியாக இந்த ஏரியின் இயற்கை காட்சியை கண்டு ரசிக்கலாம். இந்த ஏரிக்கரை காடுகளில் பல ரிசார்ட்கள் தங்கும் வசதியுடன் இருக்கின்றது. அருகிலுள்ள ஆர்கிட் லேக் ரிசார்ட் அரசாங்கத்தால் நடத்தப்படும் இடமாகும். இங்கு தங்குவதற்கு முன்பதிவு செய்வது அவசியம். அருகிலுள்ள விமான நிலையம்னு பார்த்திங்கன்னா ஷில்லாங். இங்கேருந்து 14 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் இருக்குது. இந்த ஏரி பச்சை நிற கிழக்கு காசி மலைகளால் சூழப்பட்டுள்ளது. ஃபுல்லாக மலை தான் பாருங்கள், எங்கே பார்த்தாலும். இந்த இடத்தில் இருந்து சூரிய உதயத்தின் அற்புதமான காட்சியை காண முடியும். ஏரியை பார்வையிட சிறந்த நேரம் மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை. ஏனெனில் இந்த மாதங்களில் நகரத்தின் வானிலை மிகவும் ரம்யமாக பயணத்திற்கு ஏற்றதாக இருக்கும். நாங்கள் போனபோது கூட ஒன்றும் பெருசாக வெயில் உரைக்கவே இல்லை. ஏன்னா கூடவே குளிரும் இருந்தது. எல்லோரும் ஸ்வெட்டர்லாம் போட்டுன்னு தான் போனோம். காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக காலங்காத்தாலே ஃபஸ்ட்டு 9 o'clock நாங்கள் தான் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னேன் இல்லையா. கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு 2-3 பேட்சாக போய் போட்டில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணினோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மலை, அமைதியான சூழ்நிலை, சுற்றி மலையும் அதுவும் பார்க்கும்போது நல்லா இருந்தது.